திமுக மற்றும் அதிமுக தான் ரொம்பவே விமர்சனம் செஞ்சிருக்காரு. இது வந்து நியாயம். ஆனால் இப்போ இருக்கிறது நம்ம ஆட்சின்னு எதை சொல்கிறாரு, 2 எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் இடம் விட்டாங்க, அதனால அது ஒட்டுமொத்தமாக அது காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்கிறாரு. வணக்கம், நான் உங்கள் விஜய் மீனா. முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வரா பொறுப்பேற்றதற்கு பிறகு முதல் முறையா திருச்சியில பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. அதை பத்தி தொடர்ந்து பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் காதல் சார். வணக்கம் சார். வணக்கம். நம்ம எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார்? நல்லா இருக்குமா, சொல்லுமா. ஓகே சார். இப்போ வந்து முதல்வரா பொறுப்பேற்றதற்கு பிறகு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க திருச்சியில. அவங்க நிறைய பேசியிருக்காங்க. அதுல முக்கியமான அம்சம் என்ன சார்? முதல் முறையாக முதல்வராக பதவியேற்ற பின்பு திருச்சியில் வந்து நன்றி அறிவிப்பு கூட்டம், பொதுக்கூட்டம், நன்றி அறிவிப்பு கூட்டம். அதில் நிறையா பேசியிருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. வழக்கம் போல் எதிர்கட்சிகளை திட்டியிருக்காரு எல்லாம் பார்க்குறோம். அதில் முக்கிய அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்றிருக்காரு. நல்ல விஷயம் அது. அதாவது நல்லதை யார் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வரவேற்கக்கூடிய ஆள் தான். அப்போ ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது ஓகே, அவர் அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கார், சொன்னதை செய்கிறாருன்னும் போது நல்ல விஷயம். அதை விஜய் அவர்கள் கரெக்டானபடி அந்த டைம் கொடுத்தும் அவர் பண்ணிட்டாருன்னா ரொம்ப ஒரு அருமையான விஷயம். இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு புதிய விஷயத்தையே அவர் செஞ்சுருக்காருன்னு நம்ம வந்து கண்டிப்பாக அவர் அப்ரிசியேட் பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்தில் ஊழல் இல்லாத ஆட்சியை விஜய் அவர்கள் கொடுப்பதற்கு மற்றவர்கள்லாம் விடுவார்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கரப்ஷன் இல்லாத ஆளே கிடையாது, இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அப்போ அவங்களாம் டம்மான சினிமா மாதிரி ஒரே நாளில் தெரிஞ்சிருவாங்கன்னா வாய்ப்பே இல்லை. முதல்வன் படம் மாதிரியோ இல்லை விஜயகாந்த் அவர்கள் நடித்த நல்ல படம், அது முருகதாஸ் டைரக்ட் பண்ண அந்த படம் மாதிரியோ, ரமணா அந்த மாதிரியோ எல்லாம் ஒரே நாளில் நான் இவ்வளோ பண்ணேன் அவ்வளோ ஊழல் பண்ணேன்னு வந்து லைனில் நிற்பாங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் கிட்டத்தட்ட நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு 10 டிபார்ட்மெண்ட் மாறினா கூட விஜய் அவர்கள் சாதித்து விட்டார் என்று தான் நம்ம சொல்லணும். அதே போல் வழக்கம் போல் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, திரும்பி திமுகவை கடுமையாகவும் அதிமுகவும் ரொம்ப கடுமையாகவும் பேசியிருக்காரு. அதில் கொஞ்சம் நெருடல்கள் இருக்குது. அப்போ நீங்கள் டைரெக்டாக 2 பேரை திட்டுற, நீங்கள் வந்து அவங்க 2 பேருடைய கூட இருந்து வந்தவங்களை நீங்கள் கூட வச்சுக்கிட்டு திட்டுறதுல வந்து ஏற்புடையது இல்லை. அது கண்டிப்பாக அது வந்து அதில் லாஜிக் இல்லாமல் போகுது. அதிமுக வந்து ரொம்ப கேவலமாக திட்டிருக்காரு. அதுக்கு இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் கடுமையான பதில் இன்றைக்கி சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து என்னமோ நல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், அதை சொல்லி அவரும் பேசியிருக்காரு. அப்போ இந்த வார்த்தை போர்கள் போய்கிட்டு தான் இருக்கும். அதே போல் திமுக வந்து கல்யாணத்துக்கு போனால் கூட கதறீங்க அப்படின்லாம் பேசியிருக்காரு. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டாண்ட்லேயே இருங்க. முக ஸ்டாலினையும் உதயநிதியும் நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் போய் பார்த்தது ஒரு ஆரோக்கியமான விஷயம்னா, அதுக்கப்புறம் நீங்கள் உடனே திட்டும் போது மக்கள் மத்தியில் பெருசாக எடுபடாது. இவர் போய் ஃபஸ்ட்டு திட்டுவாராம், அப்புறம் திரும்பி பார்ப்பாராம், திரும்பி திட்டுவாரான்ற மாதிரி மனநிலைக்கு போவோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றத முதல்ல அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. மக்களுக்கு உங்களை இன்றைக்கி முதல்வராகி உட்கார வச்சிட்டாங்க. நீங்கள் இப்போ எப்படி இருந்தது உங்கள் ஸ்பீச்சுனா, தேர்தல் பிரச்சாரம் போல் இருந்தது. நீங்கள் எப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுனீங்களோ, நீங்கள் முதல்வர் ஆகிட்டதையும் நீங்கள் மறந்துட்டு பேசுகிறீங்க. நீங்கள் முதல்வர் ஆகிட்டீங்க, இன்னும் சில ஒரு மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அல்லு சில்லு, நீங்கள் முதல்வர் ஆகிட்டீங்க, நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது. நீங்கள் இன்னும் ரொம்ப பக்குவப்பட்ட நிலைமைக்கு நீங்கள் வரணும். அதெல்லாம் வந்து லோக்கல் யாராவது பேசிட்டு போட்டோம். முதல்வர் வந்து அல்லு சில்லு காலி அந்த மாதிரிலாம் அந்த வார்த்தைகளுக்கு இனி நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கன்னு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா முதல்வர் நாற்காலி வந்து 6.5-7 கோடி மக்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். உங்களுக்கு 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டாலும் 3 கோடி பேர் ஓட்டு போடலனாலும் நீங்கள் அந்த 6.5-7 கோடி மக்களுக்கான முதலமைச்சர். அப்போ உங்களுக்கு பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோன்றது அந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி பேசுங்க. எதிர்கட்சிகளை திட்டுறதை விட்டுருங்க, மக்களுக்கு என்ன ஆக்கப்பூர்வமாக செய்ய போகிறீங்கன்றதை சொல்லுங்கள். நேற்று சொல்லியிருக்கீங்க அதிரடி சிங்கப்படை பெண்படை வந்து அடுத்த வாரம். ஓகே, அதெல்லாம் சீக்கிரமாக பண்ணுங்கள். இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் தான் ஏற்கனவே ஸ்டாலினி அங்கிள் ஸ்டாலினிங் சார்னு பேசுனீங்க. அப்போ உங்களை யாரும் விஜய் அங்கிள் விஜய் சார்னு கேட்குற அளவுக்கு இல்லாமல் அந்த சட்டம் ஒழுங்கை ஷார்ட் அவுட் பண்ணுங்கள். உடனடியாக பண்ண முடியாது தான், ஆனால் போலீஸ் உங்ககிட்ட தான் இருக்காங்க. நீங்கள் அவங்கள வேலை வாங்கினா போதும்.
கொஞ்சம் கடுமையாக வேலை வாங்கினீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ஷார்ட் அவுட். போலீஸ் நினச்சா ஒரு நாளில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ண முடியும். அது நிறையா சாத்தியக்கூறுகள் இருக்குது. அவங்க நினைக்கிற அளவுக்கு நீங்கள் அவங்கள வேலை வாங்கணும், அவ்வளோதான். அது பண்ணும்போது இந்த பாலியல்கள் நிறைய விஷயங்கள் நடக்காது. நேற்று கூட ஒரு தாவேக்கா தொண்டரை கஞ்சா விற்கிறாங்கன்னு பிடிச்சி கொடுத்தவரை அடித்து கொண்டு தான் எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுங்கள். நிறையா உங்கள் எம்எல்ஏக்கள்லாம் கிளாஸ் எடுங்க, அமைச்சர்களுக்கு நிறையா உத்தரவுகள் போடுங்க. எதிர்பார்க்குறாங்க மக்கள். இப்போ பத்திரிகையாளர்னா எனக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் உங்ககிட்ட இருந்தாலும் உங்களை உட்கார வச்சுருக்காங்க அரியணையில், அதுக்கான எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ தமிழ்நாட்டின் உரிமைகளில் எந்த சமரசம் இல்லைன்னு அவரோட கருத்து சொல்லியிருக்காரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சொல்லியிருந்தார். அதில் வந்து மேகதாதுனை மற்ற சில விஷயங்கள் ஏற்கனவே இதெல்லாம் திமுக எதிர்த்துச்சோ அந்த மாதிரி விஷயங்கள், மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நானும் செவிசாய்க்க மாட்டேன், அதுக்கெல்லாம் பயந்து ஒத்துக்க மாட்டேன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. தமிழக உரிமைகள்னால் அது அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம. அப்போ ஒன்றிய அரசுடைய அழுத்தங்களையும் பக்கத்து மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய அழுத்தங்கள் எதுக்குமே நான் தலை வணங்க மாட்டேன், எதுக்கு பார்த்து நான் பயப்பட மாட்டேன். மேகதாது அணை கட்டுறாங்கன்னா அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிப்பேன், அதை கடுமையாக எதிர்ப்பேன், அந்த மாதிரி லெவலில் பேசியிருக்காரு. அது ஆரோக்கியமான அரசியல் தான். ஏன்னா எடப்பாடியார் இருக்கும்போது நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தாரு அப்படின்னு இருக்குது. ஓபிஎஸ் இருக்கும்போது, எடப்பாடி இருக்கும்போது நீட்லாம் அப்போ தான் உள்ளே வந்தது. அதே போல் எல்லா மாநிலத்திலும் தமிழ்நாட்டில் வேலைக்கு சேரலான்னு ஒரு கையெழுத்து போட்டாங்க. அதெல்லாம் திமுக ஆட்சியில் தான் திரும்பி கேன்சல் பண்ணாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இவர் உள்ளே வராமல் பார்த்துக்கிட்டாருன்னா ரொம்ப நல்ல விஷயம்தான், ஆரோக்கியமான விஷயம்தான், அது பாராட்டக்கூடிய விஷயம்தான். இப்போ வந்து திமுக மற்றும் அதிமுக தான் ரொம்பவே விமர்சனம் செஞ்சிருக்காரு, இது வந்து நியாயமா? அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன். அதாவது நீங்கள் இன்னும் திமுக திமுக திமுகனா வந்துட்டீங்க, உட்காந்துட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ திமுக கிட்ட ஜெயிச்ச ஒரு 11-12 பேரை கூட வச்சுருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஊழல் சக்தியிலேருந்து வந்த எம்எல்ஏக்களில் ஒரு 5 பேர் 4 பேர் ரிசைன் பண்ணி உங்கள் கூட திரும்பி ஜாயின் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் வேணாம், யாரெல்லாம் எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினச்சிங்களோ அவங்களே இப்போ திரும்பி கூட வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறீங்க. திரும்பவும் நீங்கள் அவங்கள திட்டுறதுல லாஜிக்கே இல்லை. அது சாதாரண தொண்டன் கூட என்னன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. நம்ம நிறையா சமூக வலைதளங்களில் பார்க்குறோம். அதனால் நீங்கள் இன்னும் திமுகவையும் அதிமுகவும் திட்டினா நமக்கு நல்ல பேர் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. இனி நீங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை மட்டுமே நீங்கள் பேசுனீங்கன்னா எதிர்க்கட்சிகள் தானாக அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்கள திட்ட அவங்க உங்களுக்கு கவுண்டர் கொடுக்க, நீங்கள் பண்ணுறது நியாயமான அவங்க 10 கேள்வி கேட்கும்போது அந்த மக்கள் மத்தியில் அந்த கொஸ்டின் உங்களுக்கே எதிராக போய் நிற்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மக்களுக்கான செயல் திட்டங்களை ரொம்ப ஸ்பீடாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் உங்கள் கூட சேர்ந்த கம்யூனிஸ்ட்டு, உங்கள் கூட சேராத மதிமுக, உங்கள் கூட சேர்ந்து இருக்கிற முஸ்லீம் லீக்கு, இவங்கெல்லாம் பேசுகிறாங்க இப்போ. ஏன்னா கம்யூனிஸ்ட் கூட என்ன சொல்லியிருக்காங்க, உடனடியாக எப்படி அவரால் செய்ய முடியும், திமுகவே 5ஆம் ஆண்டில் தான் நிறைய திட்டங்கள் செஞ்சுன்னு திமுக கூடயே பயணித்த கம்யூனிஸ்டில் ஒருத்தர் பேசியிருக்கார். இந்தியன் முஸ்லீம் லீக்கில் வந்து திருமாவளவனை முதல்வராக்கலான்னு சொன்னார், எடப்பாடியை முதல்வராக்கலான்னு முக ஸ்டாலின் சொன்னாருன்னு அவர் இப்போ பேச ஆரம்பிக்கிறார். இவங்களாம் இவ்வளோ நாள் வாய மூட்டியாக இருந்தாங்கன்னு தெரியல. அப்படி அவங்களே பேசும்போது நீங்கள் அவங்க பேசட்டும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் மக்களுக்கான செயல் திட்டங்களையும் நீங்கள் அறிவித்த கோரிக்கைகளையும் தேர்தல் நேரத்தில் அறிவித்த பல நல்ல திட்டங்களையும் செயல்படுத்துறதுல பாருங்கள். நடக்கிற பிரச்சனைகளை ஷார்ட் அவுட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் கவனம் செலுத்தினாலே போதும், எதிர்க்கட்சிகள் உங்களை விமர்சனம் செய்கிறத விட்டுருவாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் வந்து முதல்வர் விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு வந்து முன்வைத்துள்ள விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஆளுங்கட்சியில் திட்டினா எதிர்க்கட்சி கவுண்டர் கொடுக்க தான் செய்வாங்க. அவங்க பதிலே சொல்லலாம், அவர் சொன்னதெல்லாம் உண்மை ஆகிடும்ல. தேஞ்சு போனாச்சு அவ்வளோதான், காணாம போன கட்சி அதிமுக அப்படின்னு பேசுகிற அளவுக்கு பேசும்போது, தீய சக்தி அதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசும்போது அவங்க கவுண்டர் கொடுக்கலன்னா தப்பாக இல்லை. 100 யூனிட் வந்து அம்மையார் கொடுத்தது திமுக கொடுக்கலன்னா, அம்மையார் கொடுத்தாலும் அந்த திட்டம் செயல்படுறது திமுக ஆட்சியில் தானே, அதை அவங்க ரத்து பண்ணலையே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழகம் முழுவதும் பஸ்ஸு ஃப்ரீ, நீங்கள் திமுக படுத்தின செயல் திட்டம் தானே இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்கல்ல, தவ புதல்வன் திட்டம், இலவச பஸ்ஸு பேருந்து, கலைஞர் உதவித்தொகை, இதெல்லாம் திமுக திட்டம் தானே, விஜய் திட்டமானு அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் எங்கே மூஞ்சி வச்சுப்பீங்க? அது யார் கொண்டு வந்ததுன்றது மேட்ரு இல்லை, அதை யார் யார் செயல்படுத்துகிறா. அப்போ அந்த திட்டங்கள் சரியாக இருக்கிறனால தானே அடுத்த வரவங்களும் அதை செயல்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ நீங்கள் 200 யூனிட் சொல்லியிருக்கீங்க, 500 யூனிட்டை தாண்டிட்டா 100 யூனிட் தான். அப்போ அந்த திட்டம் யார் கொண்டு வந்தது? அம்மையார் உருவாக்குனதாகவே இருக்கட்டும், திமுக வழி நடத்தி வந்து இப்போ நீங்கள் அதை வழி நடத்துகிற மாதிரி தானே வரும். அதனால் திட்டங்கள் யார் கொண்டு வந்தாலும்
நல்ல திட்டங்களாக இருந்தால் நீங்கள் அதை உபயோக பண்ணிக்கணும். இப்போ அம்மா உணவகத்தை நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணி திரும்பி பண்ணுறீங்க. திமுகவும் அதை பண்ணுச்சு. திமுக அம்மா உணவகம் பண்ணும்போது கூட ஜெயலலிதா படத்தை எடுத்ததாக தெரியல, பேனர்லாம் அவங்க ஃபோட்டோ தான் இருந்தது. இப்போ நீங்கள் வந்தோடனே அந்த படத்தையே மாற்றிட்டீங்க, உங்கள் ஃபோட்டோ தான் வச்சுருக்கீங்க. அது ஆளுங்கட்சி செய்வாங்க, பட் அதை நீங்கள் செஞ்சிட்டீங்க. அப்போ யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, அம்மா உணவு திட்டம். விஜய் அவர்கள் வந்து அதை பெருசாக பண்ணாருன்னு சொல்ல மாட்டாங்க, ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கும் நிறையா பொறுப்பு இருக்குது, மெச்சூர்டு இருக்குது, மக்கள் உங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுங்க. இவங்களை திட்டுறதை இவங்க என்ன பண்ணாங்க அது பண்ணாலும் நீங்கள் பேசாதீங்க. உங்களுக்கு அடுத்து உள்ள நிர்வாகிகளை பேச சொல்லுங்கள். நீங்கள் முதல்வர் ஆகிட்டீங்க, இன்னும் நீங்கள் வந்து தாவேக தலைவர் இல்லை. உங்கள் கட்சியில் பேசுறது நிறைய பேர் இருக்காங்க. ஆதவர்ஜனா இருக்கிறாரு, புஷி ஆனந்த் இருக்காரு, செங்கோட்டையன் இருக்காரு. அவங்கள பேச விடுங்க, எதிர்கட்சிகளுக்கு கவுண்டர் கொடுக்க. நீங்கள் வந்து மக்கள் நல்லா அக்கறை காட்டி போல்டாக அடிங்க, பேசுங்க. அப்போ தான் இந்த 6 மாதத்தில் என்னன்றது தெரியும். நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வாரம் 6 மாதத்தில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அவர் எதிர்கட்சியை திட்டத்தை விடணும். எதிர்க்கு திட்டினா அவங்க கவுண்டர் கொடுக்க தான் செய்வாங்க, கம்முன்லாம் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கெல்லாம் எடப்பாடி அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு விஜயை. அந்த மாதிரி போயிட்டு ஓகே சார். முதல்வர் அவர்களுடைய கருத்துக்கள்ல அரசியல் ரீதியா மிகவும் வலுவான பகுதி எது, பலவீனமான பகுதி எது? பலவீனமான பகுதின்றது எதிர்கட்சிகளை வசைப்பாடியது. வலுவான பகுதின்றது தமிழகத்துக்கு உண்டான திட்டங்களை எதையுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அது எல்லாமே வரணும். அதே மாதிரி எதுக்கும் நான் பயந்து தமிழகத்துடைய இதை வந்து நான் இது பண்ண மாட்டேன். அது வந்து ஒரு வலுவான திட்டம், ஒரு நேர்த்தியான ஒரு அரசியல்வாதி கொடுக்கக்கூடிய கவுண்டர். அதை வந்து இதை இப்படி தான் பார்க்குறேன். பலவீனம் என்பது எதிர்கட்சிகளை இன்னும் வசைப்பாடுவது, பலம் என்பது தமிழகத்துடைய அங்கீகாரத்தை எந்த காரணத்துக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். இதுதான் நான் அவருடைய பேச்சில் பார்க்குறேன். இப்போ வந்து தாவேகாவை வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி வந்து விமர்சித்துட்டு வராங்க. இந்த நேரத்துல வந்து அதிமுக எம்எல்ஏ லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ் வந்துட்டு தாவேகா ஆட்சி நல்லா இருக்குங்கிற மாதிரி பாராட்டிட்டு வராங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவங்க ஆல்ரெடி அவங்க தான் இந்த பிரிவினைக்கு முக்கிய காரணம்னு பரவலான குற்றச்சாட்டு இருக்கு. லீமா ரோஸ் அவர்கள் தான் இந்த 25-27 எம்எல்ஏக்கள் முதல்ல தாவேகாக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் ஓட்டெடுப்பில் கலந்துக்கிட்டதே லீமா ரோஸ் அவர்களுடைய தூண்டுதலின் பேர்லான்றது சமூக வலைதளங்கள்லையும் பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் கருத்தாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அவங்களே சாரும். பட் அவங்க வந்து தாவேகா அரசை வந்து பாராட்டி பேசுகிறதுல பெரிய ஆச்சரியமோ அதிர்ச்சியோ தேவையில்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி தாவேகா எம்எல்ஏ ஆகலை, அவ்வளோதான். முழுக்க முழுக்க அவங்க குடும்பம் தான் அங்கே இருக்குது. அதனால் அவங்க அவர் தான் அதிர்ச்சி பேசுவாங்க. இன்னும் கேட்டால் என்னுடைய கூற்றுப்படி நமக்கு சோர்ஸ் கொடுத்த தகவல் படி பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-20 நாளில் அவங்களே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேகாவில் சேர போகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்குன்றது தெரியல, 10-20 நாளில் தெரியும். இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி வந்து தொடங்க போகிறதா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு, அது வந்து உண்மை? இது ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு. அதாவது அண்ணாமலை எப்போ தலைவர் பதவியிலேருந்து இங்கே மாற்றினாங்களோ அப்போவே அவர் ஃபோட்டோவெல்லாம் போட்டு நயினார் நாகேந்திரன் தலைவராக அறிவித்ததுக்கப்புறம் அண்ணாமலையுடைய ஃபோட்டோவெல்லாம் போட்டு ஒரு கொடியை உருவாக்கி திருநெல்வேலியில் வெளியிட்டாங்க. அது எதுக்காக திருநெல்வேலியில் வெளியிட்டாங்கன்னா, திருநெல்வேலியை சேர்ந்தவர் தான் நயினார் நாகேந்திரன். அப்போ அவர் தலைவர் ஆகணும்னா பார் உன் ஊர்லேயே பார் அண்ணாமலைக்கு எவ்வளோ ஆதரவு இருக்கு பார் அப்படின்ற ஒரு கெத்து காட்டுறதுக்காக அப்போவே பண்ணாங்க. ரொம்ப நாளாகவே அண்ணாமலை வந்து தாவேகாவில் சேர்ந்துருவார், விஜயோட சேர்ந்து பயணிக்க போகிறாருன்னு எலெக்ஷன் டைமில் பேசுனாங்க. அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அண்ணாமலை வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து தாவேகா அலைன்ஸோட அவர் ஒரு 20 இடங்களில் போட்டியிட போகிறாருன்னு ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. இது பரவலாக போய்கிட்டே இருக்கிற விஷயம் தான். இந்த வாட்டி என்னென்னா அண்ணாமலை ரொம்ப எதிர்பார்த்தது என்னன்னா, அட்லீஸ்ட் நம்மளை தமிழக கவர்னராவது ஆக்கிடுவாங்க பிஜேபி அப்படின்னு எதிர்பார்த்தாரு. இல்லை நமக்கு ஒரு மத்திய அமைச்சர் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரு. எதுவுமே நடக்கலை. மீண்டும் தலைவர் பதவி எலெக்ஷனுக்கு அப்புறம் கொடுப்பாங்க, நயினார் நாகேந்திரன் ராஜினாமா பண்ண வச்சுன்னு நினச்சாரு. அதுவும் நடக்கலை. அவர் ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போயிட்டார். அதனால் ஏன் நம்ம இங்கே பயணிக்கணும், தனியாக கட்சி ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருக்கலாம். பட் ஆனால் அவராக இண்டிபெண்டாலாம் கட்சி ஆரம்பிக்க முடியாது. அவருடைய நிறையா ஃபைலு அமித்ஷாஜிக்கிட்ட இருக்குது, பரவலான ஒரு கருத்து இருக்குது. அந்த மாதிரி அப்படியே அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா பிஜேபியிலேருந்து அமித்ஷா அவர்களும் பிரதமர் அவர்களும் நீ ஆரம்பிச்சு ஓ எங்களுக்கு சப்போர்ட் ஆகிறீன்னு சொன்னால் ஒளியே அது நடக்குமே தவிர பிஜேபியை எதிர்த்துக்கிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியாது. ஆரம்பிச்சாருன்னா அடுத்து அவருக்கு ஃபைல் போயிடும். அது ஏன்னா பிஜேபின்ற அந்த கட்சி இங்கே வந்து கால் ஊன்ற முடியல அப்படின்னும் போது தாவேகா என்ற ஒரு கட்சியை உருவாக்கி
விஜயை வந்து போட்டியிட வச்சது பிஜேபின்றது பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே நேரத்தில் அண்ணாமலையும் அதே மாதிரி அனுப்பி நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சு இருக்கிற இன்னும் இளைஞர்கள்லாம் ஓம் பக்கம் கொண்டு வா, அடுத்த எலெக்ஷன்ல நீ நின்று ஒரு 3 இடம் ஜெயிச்சா பிஜேபிக்கு தானே தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டாங்க. இங்க பிஜேபி தானே மதவாத இயக்கம், இங்க கால் ஒன்ற முடியல. அப்போ அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிச்சா அண்ணாமலை நல்லவர் வல்லவர் அப்படி இளைஞர் மத்தியில் ஒரு பேர் இருக்கு. அப்போ அண்ணாமலை விஜய் மாதிரி நின்று அவரும் ஒரு 10 இடம் ஜெயிச்சிட்டாருன்னா வருகின்ற எம்பி தேர்தலில் அது நமக்கு தானே ஆதரவு கொடுப்பாரு அப்படின்ற ஐடியாவில் தான் இப்போ பிஜேபி வந்து அண்ணாமலையை தனித்து இயக்கிறதுக்காக களத்தில் இறக்குறதா ஒரு தகவல் இருக்கு. அதை மூலமாக தான் அதை ஏன் அவர் போய் டெல்லியில் போய் சொல்லணும், நான் கட்சி விட்டு போறேன்னு அவர் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மீடியாவை கூப்பிட்டு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு கட்சி விட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்க, மீடியாவை கூப்பிடுவாங்க, அந்த கன்சர்ன் சங்கத்துக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிடுவாங்க. லெட்டர் பேரில் அடிப்படை ஒன்று நான் விளைக்கிறேன், எனக்கு ஏதோ XYZ பிடிக்கலன்னு. இவர் இங்கேருந்து டெல்லியில் போய் சொல்லிட்டு வந்து அப்போனா என்ன டெல்லியில் என்ன சொல்ல போகிறாங்களோ அதை வச்சு அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ வந்து அதிமுகவை காலி பண்ணியாச்சு. திரும்பி தேர்தல் வந்து இந்த 50லேருந்து இன்னும் 10-15 குறைஞ்சிடும் அதிமுகன்றது தெரியும். அந்த குறையிற 10-15 விஜய் கிட்ட போகாமல் அண்ணாமலை கிட்ட வரணும்னு பிஜேபி நினைக்குது. பிஜேபி தாமரை சின்னத்தில் நின்றா மட்டும்தான் ஓட்டு விழுவாது. அண்ணாமலை புதிதாக ஒரு சின்னத்தை வச்சு நின்றாருன்னா அவர் 10 இடம் ஜெயிப்பார். அண்ணாமலை வந்து பிஜேபி ஆள் கிடையாதுன்னு ஓட்டு போடுவாங்கன்னு பிஜேபி நம்புது. அதன் அடிப்படையில் அதன் ஆலோசனை பேரில் தான் அண்ணாமலையை புது கட்சி ஆரம்பிக்க பிஜேபி சொல்லி தான் அண்ணாமலை ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பித்தா அவர் இண்டிபெண்டன்ட் விஜய் மாதிரிலாம் கிடையாது. விஜய் எப்படி பி டீம்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அண்ணாமலையும் பிஜேபியோட பி டீம். அப்போ அடுத்த வர தேர்தலில் மொத்தமாக அதிமுகவை காலி பண்ணிவிட்டு திமுக விசஸ் அப்படின்னு போகும்போது மும்முனை போட்டினா அண்ணாமலை ஒரு களத்தில் வர மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்காக அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாரு. 80% வாய்ப்பு இருக்கலாம், 20% வாய்ப்பு கம்மி. ஒருவேளை இவர் போய் ரொம்ப டைட்டாக நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு நாங்கள் சொல்லும் போது ஏன் போகிற எதுக்கு போகிறேன்னு கேட்டுட்டு சரி ஒரு இலக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு கவர்னரோ ஒரு மத்திய அமைச்சர் பதவியோ கொடுக்குறேன்னு சொன்னால் திரும்பி அவர் ரிவர்ஸ் ஆகலாம். இல்லை நீ கட்சி ஆரம்பி தமிழ்நாட்டில் மொத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட அனுப்பலாம். இதுதான் அதோடைய பின்புலமாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். ஓகேங்களா? அதனால் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது போக போக தெரியும். நான் சொன்ன கருத்துக்களில் ஒரு 80% நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், இப்போ வந்து கர்நாடகால வந்து முதல்வராக ஆக போறாரு சிவகுமார். அவர் வந்து இப்போ தமிழ்நாடு பத்தி ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அதை பத்தி என்ன? அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இது முன்னாடி திமுக ஆட்சி இருந்ததுனால நம்மளால் எந்த அணையும் கட்ட முடியல, அவங்க எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க நம்ம கூட்டணியில் இருந்தால் கூட. ஆனால் இப்போ இருக்கிறது நம்ம ஆட்சின்னு எதை சொல்கிறாரு, 2 எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் இடம் விட்டாங்க, அதனால அது ஒட்டுமொத்தமாக அது காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்கிறாரு. காங்கிரஸ் ஆட்சி, அதனால நம்ம அணை கட்டுறதுல எந்த எதிர்ப்பும் இருக்காது, நம்ம இஷ்டம் தான் எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் விஜய் திருச்சியில் பேசுறதையும் நம்ம பார்க்கணும். தமிழகத்துக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து அது ஒரு காமெடேட்டராக தான் பார்க்கணும், அவர் சொன்ன கருத்தும் இவர் சொன்ன கருத்துக்கும். அப்போ சிவகுமார் நினைத்தது இங்கே நடக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் கொடுத்த கவுண்டர் வந்து அந்த மாதிரியான பதில் தான். அதனால சிவகுமார் பேசுனது ஒன்றும் பெருசாக இருக்காது. நம்ம இப்படி கூட சொல்லலாம், இங்கே விஜய் அவர்கள் கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது, அங்கே காங்கிரஸ். அப்போ இங்கே உள்ள காங்கிரஸ்காரங்க வந்து விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ்காரங்க சொல்லி அணை கட்டுறதை தடுத்து நிறுத்த சொல்லணும். அப்போ இவங்க பேசுனா சிவகுமார் ஈஸியாக நிறுத்திடுவார்ல, அப்படி வேணா நம்ம பார்க்கலாம். ஓகே சார், அரசியல் சூழல் பற்றிய கருத்துக்களை ரொம்பவே தெளிவாக எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ஓகே சார், இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி சார்.